கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் கருப்பு நாய்க்குட்டி ஒன்று வாழ்ந்தது. அது எப்போதும் சிவன் கோவிலிலேதான் இருக்கும். தினமும் மலர்களை வைத்து சிவனை வழிபடும். அதன் பெயர் கருப்பு. கருப்பு மிகவும் அமைதியாகவும் நட்பாகவும் இருந்தது. அனைவரும் அதை பார்த்து சிரிப்பார்கள். ஒரு நாள் கருப்பு காட்டுக்குள் விளையாடச் சென்றது. காட்டில் ஒரு பெரிய ஆற்றின் கரையில் ஒரு முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். கருப்பு முனிவரை பார்த்தது. முனிவர் கருப்பை பார்த்து சிரித்தார். அன்று முதல் கருப்பு அந்த முனிவரை பின்தொடர்ந்தது. முனிவர் எங்கு சென்றாலும் கருப்பு அவரை பின்தொடர்ந்தது. முனிவர் கருப்பை தட்டிக் கொடுத்து அதை தனது நண்பனாக ஆக்கிக் கொண்டார். ஒருநாள் முனிவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். கருப்பு மனிதரின் பக்கத்தில் அமர்ந்து அவரை பார்த்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. பின்பு முனிவர்தான் இருந்த சிவன் கோவிலுக்குச் சென்று பூக்களை வைத்து சிவனை வழிபட்டது. சிவனும் நாயின் பிரார்த்தனையை ஏற்று முனிவரை குணப்படுத்தி கருப்பு நாயை சந்தோஷப்படுத்தினார். சிவன் ஓரொரு பொழுதும் பக்தர்களை கைவிடுவதில்லை.